ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியலில் கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி கேன்டீனில் சாப்பிட்றாரு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க சாப்பாடு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற மேனேஜரை கூப்பிட்டு கேட்குறாரு, ஏன் இப்படி கேவலமான சாப்பாடு போட்டுட்ருக்கீங்க, இந்த சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா யார் சாப்பிடுவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கெல்லாம் இந்த சாப்பாடு தான், நீ ஒன்று இங்கே ஓனர் கிடையாது, நீங்கள் சாதாரண வேலை செய்கிற கூலி தொழிலாளி தானே, முதல்ல நீ சாப்பிட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி கார்த்தியை அவமானப்படுத்திடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்தி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சாப்பாட்டை சரியான தரத்தில் கொடுக்குற வரைக்கும் நாங்கள் அதை சும்மா விட மாட்டோம், இதுக்காக நாங்கள் போராடுவோம் அப்படின்னு சொல்லி கார்த்திக் சொல்லிடுறாரு. அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மேனேஜரும் உங்களால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோங்க, இங்கே இப்படி தான் சாப்பாடு, இந்த சாப்பாட்டை தான் எல்லோரும் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அங்கே இருக்கிற கூலி தொழிலாளர்கள் எல்லாம் கார்த்தி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இப்படியே இருந்தீங்கன்னா உங்களை இப்படி தான் ஏமாற்றிக்கிட்டு இருப்பாங்க, உங்களுக்கு நல்ல சாப்பாடு வேணும், நீங்கள் நல்லா வேலை செய்கிறீங்க, அதுக்கான சரியான சாப்பாடு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்காக நம்ம போராடி தான் ஆகணும், வாங்க போகலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க தொழிலாளர்களை எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா போராட்டத்தில் ஈடுபடுறாரு. அண்ட் இந்த விஷயம் தெரிஞ்சு ஆனந்தும் அருணும் வராங்க. கார்த்தி, எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்களுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், அதனால் எங்களுக்கு தரமான உணவு வேணும், கேன்டீனில் தரமற்ற உணவு போட்டுட்ருக்காங்க, இதை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரணுன்றதுக்காக தான் நாங்கள் போராட்டம் பண்ணிகிட்ருக்கோம், எங்களுக்கு தரமான உணவு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்க போனால் இந்த மேனேஜர் ரொம்ப திமிராக பேசுகிறாரு, எங்களை மரியாதை குறைவாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் வந்து சொல்கிறத கேட்டு வேறு வழியே இல்லாமல் நம்ம ஆனந்த் என்ன பண்ணுறாருனா, சரி நாங்கள் அதெல்லாம் சரி பண்ணுறோம், இப்போ நீங்கள் எல்லோரும் கலைஞ்சு போய் வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் வாக்குறுதி கொடுங்க, நீங்கள் வந்துட்டு உங்களை எப்படி நம்புறது, நீங்கள் எதனாச்சும் எழுதி கொடுங்க, அப்போ தான் நாங்கள் வந்து நம்பி வேலை பார்ப்போம், இல்லைனா இங்கே யாருமே வேலை பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி நாங்கள் செய்கிறோம், நீங்கள் வேலையை போய் பாருங்கள், இல்லைனா கம்பெனிக்கு தான் பல லாஸ், உங்கள் கம்பெனிக்கு லாஸ் ஆகுதுன்றதுக்காகலாம் எங்களால் வேலை பார்க்க முடியாது, உங்களுக்கு எப்படி உங்களுடைய கம்பெனியில் நிறைய வருமானம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் நல்லா இருந்தால் தான் எங்களால் வேலை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அபிராமி வந்து பார்த்திங்கன்னா ரூம்லேருந்து வெளியே வராங்க. அங்கே நம்ம ரியாவுடைய அத்தையா மாமாவா நடிக்கிறவங்க வந்து உட்காந்துட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா, யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அண்ட் அதுக்குள்ளாரையும் நம்ம தீபா வந்துட்டு அவங்களுக்கு அந்த பேதி மாத்திரை கலந்து வச்சுருக்க டீயை கொடுத்துட்றாங்க.